ஹாய் கைஸ், நாடன் ஸ்டைல் கடலைக்கறி பண்ணுறது ரெடியா? ஸோ இந்த கடலைக்கறிக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குங்க. நான் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல ஒரு மனசாட்சி இல்லாம. ஆமா, ப்ளீஸ் கம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹரிஜா vlogs. ஸோ இன்னைக்கு வந்து என் vlogல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் அமர் என்னை விட்டுட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டாரு. ஸோ பேபி இருக்கனால என்னால் போக முடியல. பேசிக்காக போனாலும் நான் விளையாட மாட்டேன். அமருக்காக வந்து நம்ம கடலைக்கறி பண்ணலாம் அண்ட் அந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நாடன் ஸ்டைல் கடலைக்கறி பண்ணுறதுக்கு ரெடியா? ஸோ சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் நான் ஓவர் நைட் வந்து இந்த கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் அண்ட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஷாலட்ஸ், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டெம்பரிங்காக சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, ரெட் சில்லி, அப்புறம் உளுந்து. நெக்ஸ்ட் ஃபெனல் சீட்ஸ், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அண்ட் க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து கிரேட்டட் கோகோனட்ஸ். ஸோ பேன் வந்து அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு மோஸ்ட்டாக வந்து கோகனட் ஆயில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைல் கடலைக்கறினால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கோகனட் ஆயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆயில் வந்து சூடாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகா. ஸோ என்னன்னா ஒரு சின்ன டிப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக குக் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும்போது பச்சை மிளகா போட்டால் அது வந்து அவ்வளோக்கு அந்த ரானஸும் அந்த கருகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரா ஸ்மெல்லும் வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா, தென் 2 to 3 teaspoons of ginger garlic paste. ஸோ இந்த கடலைக்கறிக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி நான் வந்து 1 week 1.5 weeks இருக்கும். அந்த டைம் வந்து நான் கல்யாணம் உடனே ஐ ஸ்டார்ட் குக்கிங் அட் மை இன்லாஸ் பிளேஸ். நான் வந்து நிறைய பண்ணேன், பட் கடலைக்கறின்றது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணல வீட்டில் அப்போது. ஸோ ஒரு நாள் அவர் வந்து ஷூட்க்கு போயிட்டாரு அண்ட் போகிற டைம் வந்துட்டு நான் அன்னைக்கு வந்து கடலைக்கறி பண்ணியிருந்தேன். அதனால மதியானம் வந்து சாப்பிட முடியல. தென் நைட் வந்து திடீர்னு எனக்கு ஒரு ஷூட் வந்துருச்சு சென்னையில். ஸோ இம்மீடியட்லி ஐ ஹேட் டு கோ. அண்ட் நான் வந்து அமர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி என்னை அக்கம்பெனி பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஸோ திடீர்னு போனனால வந்து சரி ஏதாவது டின்னருக்கு ஏதாவது எடுக்கணுமே சொல்லி நான் மதியானம் பண்ணி வச்ச கடலைக்கறியும் 2-3 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நாங்கள் போயிட்டோம். அண்ட் என்னன்னா ஆன் த வே பஸ்ல தான் நாங்கள் வந்து அதை சாப்பிட்டோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அமர் வந்துட்டு அந்த கடலைக்கறியும் அந்த பிரெட்டும் தான் சாப்பிட்டாரு. லைக் பாப்பா நீ தான் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வச்சிருந்தாரு ஃபேஸ்ல. ஸோ நம்ம லைட்டா எக்ஸாஜரேட் பண்றேன். இப்போ வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. வெங்காயம், பாருங்க அந்த மனுஷன் நான் குக் பண்றத சாப்பிடணும்னு தலையில எழுதியிருக்கு. நான் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் மனசாட்சி இல்லாம. என்ன பண்றது, மேபி நான் வந்து புண்படக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு நம்ம. ஸோ நீங்கள் வந்து இப்போ புட்டு பண்ணுறீங்கன்னா இந்த கடலைக்கறியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் குட்டி குட்டியாக நல்லா கோகோனட்ஸை வந்து நறுக்கி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம போடலாம். அதுவும் வந்து இட் என்ஹான்ஸ் நைஸ் ஃப்ளேவர்ஸ் ஃபார் த கடலைக்கறி இஃப் யூ மேக்கிங் புட்டு. சில பேருக்கு வந்து அந்த தேங்காய் கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அதனால வந்து சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் அதை ஆட் பண்ணால் இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த டைம் நான் ஆட் பண்ணல, ஏன்னா நான் வந்து இந்த கடலைக்கறி ரைஸ்க்கு பண்ணுறதுனால. செமியாக இருந்தால் வந்து டேஸ்ட் வரும். பட் அந்த சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நல்லா
போல்டான ஃப்ளேவர்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா வெங்காயம் வணங்கினா தான் அதோட எசன்ஸ் வெளியே வரும். அரோமா அரோமா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பேர்ன் இருக்கணும். அந்த பேர்னுமே டேஸ்ட் தாங்க. லைட்டாக அந்த இஞ்சி பூண்டில் வந்து ஒரு சின்ன சின்ன பேர்ன் வந்து will actually give a nice enhanced flavor. ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன அந்த பேர்ன்ட்னா லிட்டில் பேர்ன்ட் இல்லைங்க, அது வந்து நல்லா வந்து கேரமலைஸ் ஆகி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஒட்டி இருக்கும் அந்த பேன். ஸோ அது வந்து என்னன்னா, இந்த தக்காளி போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே ரிலீஸ் ஆகிடும். நம்ம உட்காந்து சுரண்டணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சாட்டே பண்ணும்போதே அதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ சுரண்டிட்டு இருக்கலாம் அவசியமே இல்லை. இவர்கிட்ட நீங்கள் தக்காளி போட்டுட்டு யூ கேன் ரெக்டிஃபை. ஸோ இந்த தக்காளி வணங்கிட்டு இருக்கு. மீன்வைல் இது வணங்குற டைமில் லெட்ஸ் மேக் சம் பேஸ்ட் ஃபார் த கறி. ஓகேங்களா, நாங்கள் அந்த எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஆயில், இன்னும் நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, நாட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டோம். பாயிண்ட் வந்து சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இந்த பேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த சின்ன வெங்காயமும் நம்ம போடுற தேங்காயும் தான். ஸோ அது நல்லா வணங்கணும். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு செமி குக், ஒரு கோல்டன் எல்லோ டச் ஆகிறதுக்கு முன்னே நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்லேயே வந்து வி கேன் ஆட் கோகோனட். அப்பா தான் நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு, எப்படி சால்ட் மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து அந்த சவர்னஸை மாற்றுறது, அண்ட் புளிப்பாக இருந்தால் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது, ரொம்ப சால்ட்டாக இருந்தால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்பா அம்மா 2 பேருமே கற்றுக் கொடுத்தாங்க. பட் அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா ஒரு மாதிரி கோல்டன் பிங்கிஷாக மாறிடுச்சுங்க. ஸோ இப்போ வணங்குமோ. நெக்ஸ்ட் நம்ம வந்து கோகோனட் போட்டுடலாம். ஸோ அது வணங்கிட்டு இருக்கிறதுல போய் நம்ம வந்து சோம்பும் போட்டுடலாம். ரெட் சில்லி பவுடர், மல்லி பவுடர், லைட்டாக மஞ்சத்தூள். ஸோ இப்போ நல்லா மசாலா வந்து நல்லா ஃப்ளேவர் வெளியே பாப் ஆகுது. ஸோ இது கருகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அமருக்கு கால் பண்ண போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்கலாம். மேட்ச் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ அமர், ஏய் மேட்ச் முடிஞ்சிருச்சா? இல்லை டைம் ஆயிடும், ஒரு 1 o'clock ஆயிடும். 1 o'clock ஆயிடும். ஓகே, சரி நீ எப்போ வரேன்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஏன்? ஐ ஜஸ்ட் வாண்டட் நோ நீ எப்போ வரேன்னு. சரி, ஆயிடும், 1:30 ஆயிடும். அப்படியா? ஓகே ஓகே. ஸோ யூ பி ஹியர் ஃபார் லஞ்ச் ரைட்? யா. ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டியா? ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அவுட். ஆமாங்க, நேற்று செகண்ட் பால்ல அவுட் ஆயிட்டாரு, எனக்கு தெரியும். இல்லாம அப்படியெல்லாம் கிடையாது. Who are you talking to? இல்ல, சும்மா இன்னைக்கு வந்து என் vlog எடுத்துட்டு இருக்கேன். சும்மா வந்து ஹோம் டூர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து அப்படி பேசிட்டு இருக்கேன். சும்மா அமர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கலாம் அப்படின்னு. நான் சிங்கப்பூர்ல கால் பண்ணிருக்கேன். யா பேசிக்கலி. பை பை. பை. ஓகே, இப்போ நம்ம வந்து கடலை போட்டுடலாம். ஸோ கடலை வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ லெட் இட் nicely soak in the masalas, like the masala நான் சொல்கிறது வந்துட்டு இந்த அனியன் அந்த தக்காளி வந்து நல்லா சோக் பண்ணிக்கிட்டோம். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வேக வச்சு நம்ம அந்த தண்ணியை வந்து சில பேர் வந்து கொட்டிடுவாங்க. தயவு செஞ்சு கொட்டிடாதீங்க, ஏன்னா அதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கடலையோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை தயவு செஞ்சு கொட்டிடாதீங்க. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் சுண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன், அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். நெக்ஸ்ட் டே வந்து நான் ரசம் பண்ணிப்பேன் அந்த தண்ணியில். இந்த ரசம் will taste really good if you're actually using such waters. இப்போ இந்த கடலையாக இருக்கட்டும், பருப்பு தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பச்சை
பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் இதே வந்து வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லைங்களா, சென்னா, அதுவுமே வந்து நான் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். அண்ட் ஐ மேக் ரசம் த நெக்ஸ்ட் டே. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி சுண்டல்லாம் பண்ணுறீங்களா. பட் அப்படி இல்லை, நீங்கள் வந்து குழம்பு பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இது தண்ணி வீசிடாதீங்க. அதில் தான் ஃபுல் சத்து இருக்குது. ஸோ இன்னும் வெந்துட்டுருக்கு நல்லா. நீங்கள் வந்து ஏதாவது நான் சமைக்கணும், உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஸோ எஸ், அந்த ஆயிலெலாம் வெளியே வந்துச்சு. ஸோ இந்த மசாலா இஸ் ரெடி. ஸோ நம்ம வந்து மசாலாவை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து நல்லா மசாலாவை வந்து இந்த கடலை தண்ணியிலையும் இந்த கடலையிலையும் வந்து பிடிக்கணும். அப்புறம் நம்ம டெம்பர் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ நல்லா பாயில் ஆகி தி ஆயில் இஸ் கம்மிங் அவுட், விச் மீன்ஸ் இட்ஸ் a குட் சைன். ஸோ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வைக்கவே வந்து கடலைக்கு வந்து சால்ட் போட்டுட்டேன். ஸோ அண்ட் அதுலேயே தண்ணியும் நம்ம ஊற்றுறதுனால நான் அவ்வளோக்கு சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. டெம்பர் பண்ணிக்கலாம். டெம்பர் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. ஸோ டெம்பர் பண்ணதில் ஸோ கடலைக்கறி ரெடி. ஸோ எனக்கு வந்து திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க, தண்ணியாக இருக்கிறத விட. அண்ட் அமர் ஆல்சோ லைக்ஸ் இட் லைக் தட். எல்லாமே செட் பண்ணியாச்சு. வெயிட்டிங் ஃபார் அமர். அமர் ப்ளீஸ் கம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு பிரேக் பண்ணிடுறேன். நான் வந்து கடலைக்கறி எப்படி பண்ணுறது தான் என்னோட vlog. ஸோ அது உனக்காக நான் பண்ணேன். ஓ, கடலைக்கறி vlog-ஆ? எஸ். நான் கூட ஏதாச்சும் பாத்ரூம் டூர் அப்படி இருக்கும்னு. இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஓகே, லெட்ஸ் ஈட். நான் ஏதோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய சூப்பர் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பை பாய்.